जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई शिरडी साई माई। जय सद्गुरुनाथ महाराज की जय। जगन्माता राधे कृष्ण माई की जय। सीता रामचंद्र भगवान की जय। दशरथ मूर्ति की जय। आंजनेय स्वामी की जय. எல்லாம் அல்ல சத்குருநாதருடைய பரம கருணையினால் இப்போ நம்ம எங்கே இருக்கோம், எதிர்காப்பில் தெரியுதே ஒரு பெரிய பில்டிங். அது என்னன்னு கேட்டிங்கன்னா வாரணாசின்னு சொல்லுவோம் இல்லையா, காசி. காசி க்ஷேத்திரத்தினுடைய ரயில்வே நிலையம்தான் இது. நம்ம கடந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்படின்னு பிரயாக்ராஜ்னு சொல்லக்கூடிய திரிவேணி சங்கமம் நம்ம போயிட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம அயோத்தியா நோக்கி பயணப்பட போகிறோம். அயோத்தியா அப்படின்னாலே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி, ராமநாமம், ஆஞ்சநேய சுவாமியினுடைய ராம பக்தி இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரும். அது மட்டும் இல்லை, தேசத்தில் இப்போதைக்கு 2026 புகழ்மிக்கதாக அயோத்தியா மாநகரில் ராமச்சந்திரமூர்த்திக்குன்னு கட்டப்பட்ட ஒரு அற்புதமான ஆலயம் இந்த தேசத்தில் 2024 அல்லது 25 நிறுவப்பட்டிருக்கு. ஸோ இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான பூமிக்கு அடியன் இந்த வாரணாசியிலேருந்து அடியன் பயணப்படுறேன். வாரணாசி அப்படின்னு சொல்லக்கூடிய காசி க்ஷேத்திரம் இந்த ரயில்வே நிலையத்திலிருந்து காசி, அதாவது இந்த ரயில்வே நிலையத்திலிருந்து அயோத்தியாவுக்கு, அயோத்தியான்னு சொன்னால் புரியும், அயோத்தியா தாம் அப்படின்னு சொன்னால் தான் புரியும். அயோத்தியா தாம் ரயில்வே நிலையம் அப்படின்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் புரியும். நீங்கள் டிக்கெட் எடுக்கும் பொழுதும் அப்படி தான் எடுக்கணும். இங்கேருந்து காசிலேருந்து சரியாக ஒரு 10க்கும் மேற்பட்ட ட்ரெயின் இருக்குது. காலையில் 5 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா மத்தியானம் 12லேருந்து 12:30 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 ட்ரெயின் இருக்குங்க. தொடர்ந்து அயோத்தியா போகிறதுக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. இதில் அடியன் இதான் முதல் டைம், ஃபஸ்ட்டு டைம் அயோத்தியா அடியன் போகிறது. அந்த ராமச்சந்திரமூர்த்தியினுடைய திவ்யமான அந்த சுவாமியினுடைய லீலா வினோதங்கள் அடங்கிய அந்த புண்ணிய பூமிக்கு போகிறது இதான் முதல் தடவை. அது மட்டும் இல்லாமல் 7 புண்ணிய நகரங்களில் அது ஒரு புண்ணிய நகரம், மோட்சத்தை கொடுக்கக்கூடிய மோட்சபுரி க்ஷேத்திரம் அயோத்தியா. ஸோ இதில் முதல் டைம் அடியன் போகிறதுனால நிறைய விஷயங்களை நிறையா புரிந்து கொண்டு தான் அடியன் பயணப்படுறேன். ஸோ நாங்கள் எந்த ட்ரெயினில் போனோம், காலையிலேருந்து 10 ட்ரெயின் இருக்கேன்னு சொல்கிறியப்பா, எந்த ட்ரெயினில் போனால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்தே பாரத் இருக்குது. காசிலேருந்து டெய்லி அயோத்தியா மார்க்கமாக வேறு ஊர் போகுது, ஆனால் அயோத்தியா தாமில் நீங்கள் இறங்கிடலாம். காலையில் சரியாக 9:10 மணிக்கு, காலையில் 9:10க்கு ஒரு வந்தே பாரத் இருக்குது. சரியாக 6வது அல்லது 7வது பிளாட்ஃபார்ம்லேருந்து தான் அந்த வந்தே பாரத்தை எடுப்பாங்க. ஸோ அந்த ட்ரெயினை அடியன் சூஸ் பண்ணி அந்த ட்ரெயினை அடியன் புக் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்களும் காசிலேருந்து அயோத்தியா போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்தே பாரத்தையே புக் பண்ணிக்கோங்க. வேறு எந்த ட்ரெயினை நீங்கள் புக் பண்ணிங்கனாலும் சில ஸ்டேஷனில் ஸ்டாப் பண்ணி அப்படியே போட்டுருவாங்க. ஆனால் வந்தே பாரத் மட்டும் ஒரு இப்போ காசியில் எடுத்தாங்கன்னா அடுத்து அயோத்தியாவில் தான் நிற்கும், வேறு எங்கேயும் நிற்காது. அந்த மாதிரி வந்தே பாரத்து. ஸோ நம்ம பயணம் பண்ணக்கூடிய ஒரு வந்தே பாரத் ட்ரெயின் அது ஒன்று நிற்கிது பாருங்கள். இந்த ட்ரெயினில் தான் நாங்கள் அயோத்தியா தாம்னு சொல்லக்கூடிய ராமச்சந்திர புண்ணிய பூமிக்கு நாங்கள் பயணப்பட்டோம். காலையில் சரியாக 9:10 மணிக்கு எடுக்கிறேங்க இந்த ட்ரெயின். சரியாக 11:15 11:15 அவன் சரியாக வந்தே பாரத் இந்த ட்ரெயின் அயோத்தியா தாம் போயிடும். இங்கெல்லாம் வந்தால் பாஷை முக்கியமாக என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்கிறேன். எனக்கு பாஷெலாம் எதுவும் தெரியாது. பாபாவுடைய குருநாதருடைய அந்த கருணை, குருநாதருடைய அந்த கருணை, ஜெகன்மாதா ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாயினுடைய அந்த வழிகாட்டுதல். ஏன்னா அன்னை ராதாகிருஷ்ணமாயி சென்ற மார்க்கம் இதெல்லாம், இந்த மாதிரி புண்ணிய க்ஷேத்திரங்களில் எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் அம்மா பயணப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால் அம்மாலாம் போயிருக்காங்க, நம்மளும் போகணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அடியன் இந்த பயணத்தை அடியன் மேற்கொண்டிருக்கேன். ஸோ நாங்கள் புறப்பட்ட இந்த வந்தே பாரத் சரியாக காலையில் 9:10க்கு ஏறினோமா. இப்போ நாங்கள் அயோத்தியா தாம் வந்துட்டோம். 2 பேர் தான் போனோம். நானும் என்னுடைய
மனைவியும் 2 பேர் மட்டும்தான் போனோம். அயோத்தியா விட்டு நாங்கள் இறங்கிட்டோம். காலையில் ஒரு 11:15 போல் எங்களை இறக்கி விட்டாங்க. ஸோ இந்த தானியங்கி படிக்கட்டு, இந்த படிக்கட்டு வழியாக அப்படியே மேலே ஏறி பார்த்தா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் அளவுக்கு அயோத்தியா தாமினுடைய அந்த ரயில்வே ஜங்ஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அயோத்தியா தாமினுடைய அந்த ரயில்வே நிலையம் இருக்கே, ஏர்போர்ட்டே தோற்றும் போல் இருக்குது. அந்த அளவுக்கு எவ்வளவு ஜனங்க வேணாலும் வந்து இந்த இடத்துல இருக்கலாம். அந்த அளவுக்கு பறந்து விரிந்து இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து ரயில்வே ஜங்ஷனை வந்து இப்போ அந்த அந்த உத்தரப்பிரதேச மாநில முதல்வராக இருக்கட்டும், ஸோ பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், ஸோ இந்த க்ஷேத்திரத்தை வந்து பார்த்து இந்த க்ஷேத்திரத்துக்கு வரக்கூடிய மக்களுக்கு ஒரு குறையும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக ராமனுடைய கிருப்பையினால் பார்த்து பண்ணியிருக்காங்க. ஏர்போர்ட் மாதிரி இருந்ததுங்க, ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே வந்து இறங்கினவுடனே கோவிலுக்கு எப்படி போகிறது, நமக்கு யார் வழிகாட்டுவா, இந்த சின்ன பதற்றங்கள்லாம் இந்த இடத்துல இருந்தது. ஆனால் இது இறங்கினதுக்கப்புறம் எல்லாமே தானாக இழுத்துட்டு போன மாதிரி ஆச்சு எனக்கு. அதாவது வந்து ஒரு பேட்ரி வண்டி இருந்தது. ஸோ இந்த மாதிரி அதுக்கு முன்னாடி நிறையா யூடியூப் சேனல்ஸ்லாம் அடியேன் கொஞ்சம் கவனித்தேன். ஏன்னா நம்ம இதெல்லாம் அயோத்தியாவுக்கு போனால் எதெல்லாம் பார்க்கணும், ஏற்கனவே போயிட்டு வந்த பக்தர்கள்லாம் நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருப்பாங்க தானே. ஸோ அதில் சில வீடியோஸை மட்டும் தேர்ந்தெடுத்து அதன் வழிகாட்டுதல் படி நம்ம போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, அடியன் இங்கேருந்து நான் எங்கே இந்த பேட்ரி ஆட்டோவில் போனேன், நீங்களும் வந்தீங்கன்னா எந்த இடம் நியரஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹனுமன் கர்கி, ஹனுமன் வாழ்ந்த வீடு. ஸோ ஹனுமன் கர்கி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ஆட்டோக்காரங்க யாராக இருந்தாலும் தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஹனுமன் கர்கின்னு சொன்னால் அந்த இடத்துல போய் இறக்கி விட்டுருவாங்க. அங்கிருந்தபடி தான் சுற்றி எல்லா இடமும் இருக்குது தாராளமாக. சரி, எங்கப்பா தங்குறது அப்படின்ற ஒரு யோசனை இருந்தது. ஃபஸ்ட்டு நம்ம ஹனுமன் கர்கியில் போய் இறங்குவோம், அங்கேருந்து ஆஞ்சநேயரே நமக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுவார் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை. ஸோ அந்த நம்பிக்கையோடு வந்து குருநாதருடைய அருளால் வந்து அப்படியே பயணப்பட்டோம். ஸோ எங்களை ஏற்றிட்டு போன அந்த வண்டி வந்து ஒரு இடத்தோட ஸ்டாப் ஆகிட்டு. ஏன்னா அதுக்கு மேலே போக முடியாது, போலீஸ்லாம் தடுத்துட்டாங்க. ஏன்னா ரொம்ப டிராஃபிக் ஜாமாக இருந்தது அப்படின்றதுனால. ஆகையினால நாங்கள் இந்த பேட்ரி காரில் தான் நாங்கள் பயணப்பட்டோம். ஸோ நீங்களும் அயோத்தியா போகிறீங்கன்னா ஹனுமன் கர்கி அப்படின்னு சொல்லக்கூடிய இடமா நீங்கள் பார்த்து இறங்கிங்க. ஸோ அங்கே போயிட்டிங்கனாலே எல்லாமே தெரியும். அதோ தெரிது பார்த்திங்களா, ஒரு பெரியதான ஒரு பில்டிங், அது கூம்பு வடிவில், அதுதான் ஆஞ்சநேய சுவாமியினுடைய அவர் வாழ்ந்த ஃபஸ்ட்டு இடம் அதுதான். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு சின்ன குன்று மாதிரி இருந்திருக்கு மலை. அந்த மலையில் தான் ஆஞ்சநேய சுவாமி அங்கு இருந்து கொண்டு தான் அயோத்தியாவை பாதுகாத்ததாக சொல்லப்படுது. ஹனுமன் கர்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஞ்சநேய சுவாமி வாழ்ந்த வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மங்களகரமான ஒரு புனிதமான அயோத்தியா தாம்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். வந்த உடனே நமக்கு ஆஞ்சநேய சுவாமியினுடைய அருள் கிடைச்சாச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே எங்கு பார்த்தாலும் ஆஞ்சநேய சுவாமியினுடைய வடிவமாகிய நிறைய குரங்குன்னு நம்ம சொல்கிறோமே, இங்கே அதிகமாக இருக்குது. அதிகமான குரங்குகள் வாசம் செய்யக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த அயோத்தியா தாம் இருக்குது. சில இடங்களில் இல்லைனாலும் சில இடங்களில் இருக்குது. விளையாடுது, ஓடுது, ஆடுது. போகிறவங்க வரவங்க போடக்கூடிய சின்ன பிரசாதங்கள் எல்லாம் ஆசையோடு சாப்பிடக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் இந்த பார்க்கலாம். ஸோ இந்த ரோடு மெயின் ரோடு, நாங்கள் இப்படி தான் நடந்து வந்தோம். இது வந்து மெயின் பாதை. இதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம பயணப்பட்டு நாங்கள் போனோம். இப்போ இந்த ஹனுமன் கர்கின்னு இருக்க பாருங்கள். இப்போ நாங்கள் எங்கே தங்குனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹனுமன் கர்கின்னு போர்டு இருக்குது, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பங்கே பிகாரி கெஸ்ட் ஹவுஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, ரூம்ஸ் அவைலபிள், அங்கே தான் நாங்கள் தங்கியிருந்தோம். ஸோ அதனால் அந்த இடத்தையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்போ இந்த ஹனுமன் கர்கின்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து நம்ம இப்போ எங்கள் ரூம்லேருந்து இப்போ நான் அந்த ஹனுமன் கர்கி பாதையாக வந்து போகலாம். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இங்கே ரூமுக்கெல்லாம் பஞ்சம் இல்லைங்க. ரூம் கிடைக்காது, அது கிடைக்காது, இது கிடைக்காதுலாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் அடியன் வந்து பார்த்தா நிறையலாம் அவைலபிள்ஸ் தான் இருக்குது, ஒன்றும் பயப்பட வேண்டியதுங்கிறது அவசியம் இல்லை. ஆனால் விழா காலங்களில் வந்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கு. இந்த மாதிரி விழா காலங்களில் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த ஸ்ரீராமநவமி டயத்துலலாம் வந்தீங்கன்னா ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருக்கும். நாங்கள் ஸ்ரீராமநவமி வரத்துக்கு ஒரு 20 நாளுக்கு முன்னாடி தான் நாங்கள் இந்த அயோத்தியா தாமை போய் தரிசிக்கும்படியாக குருநாதர் கிருபை பண்ணார். ஸோ இதுதான் இப்போ நம்ம ஹனுமன் கர்கி போக பாதையில் நம்ம பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆஞ்சநேய சுவாமியினுடைய
வீட்டை நோக்கி நம்ம பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த சேத்திரத்தில் இருக்கக்கூடிய பேசிக்கான விஷயத்தை அடியன் சொல்லின்னு இருக்கேன். ஆனால் புராதனமான விஷயங்கள் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரையோ நதிக்கரையை சார்ந்த ஒரு சேத்திரம் தான் இந்த அயோத்தியா சேத்திரம். 7 புண்ணிய நகரங்கள்னு சொல்லப்படுது, அதாவது மோக்ஷபுரி சேத்திரங்களில். அதில் ஒரு சேத்திரம் இந்த சேத்திரம். ராம நாமம், ராம பக்தி இது விதைக்கப்பட்ட ஒரு அற்புதமான இடம் இந்த இடம். ஸ்ரீ எம்பெருமானாகிய கைலாசபதியான சிவபெருமானுக்கு ரொம்ப பிடித்தமான இடம் இந்த அயோத்தியாங்கிறத சொல்லலாம். ஏன்னா இங்கே தானே ராமநாமம் ரொம்ப ரொம்ப பிரசித்தமானது. ஏன்னா சதாசிவனுடைய வாக்கில் ராமநாமம் தானே வருது. ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே அப்படின்னு பரமேஸ்வரனே விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் சொல்கிறதா நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? அந்த பகவானுக்கு, கைலாசபதியான எம்பெருமானுக்கு ராமநாமம்னா கொள்ள பிரியம்தானே. ஸோ அந்த பிரியமான ராமநாமம் உருவான மலர்ந்த சேத்திரம். இப்போ எதுக்க ஒரு ரெட் கலரில் ஒரு கூம்பு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? இப்போ ரெட் கலரில் அதுதாங்க ஆஞ்சநேய சுவாமியினுடைய வீடு. ஆஞ்சநேய சுவாமி, அதாவது சுவாமி ராமச்சந்திரமூர்த்தி, ஜானகி மாதா, அடுத்து நம்ம லக்ஷ்மணன். ஸோ எல்லாருமே சில பல லீலைகள் மூலமாக இங்கிருந்து வனவாசம் சென்றதான் நம்ம படிச்சிருப்போம். அப்புறமெல்லாம் போயிட்டு ராவணனுடைய அந்த சம்பாதம், ஸோ இது எல்லாம் வதம் எல்லாம் முடித்து கொண்டு திரும்பவும் ராமச்சந்திரமூர்த்தி இந்த அயோத்தியா நகருக்குள்ளே அடியெடுத்து வைத்தார். ஸோ அடி எடுத்து வைத்ததுக்கு அப்புறமாக ஆஞ்சநேய சுவாமி எங்கே இருக்கிறதுன்னு பார்த்து ஆஞ்சநேய சுவாமி இந்த மலைக்குன்று மேலே இருந்து கொண்டு இந்த அயோத்தியா நகரத்தையே பாதுகாக்கக்கூடிய ஒரு காவலனாக இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்காராம். இங்கே எங்கு பார்த்தாலும் ராம ராம ஜெய ராஜா ராம், ராம ராம ஜெய சீதாராம், ராம ராம ஜெய ராஜா ராம், ராம ராம ஜெய சீதாராம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமநாமமும் ஜானகியினாகிய சீதா மாதாவினுடைய நாமம் தான் ஒலிக்குது. இங்கே பாருங்கள், இங்கே சில இடங்களில் தமிழில் கூட எழுதப்பட்டிருக்கும் ஹனுமன் கர்கி அப்படின்னு சொல்லக்கூடியது. முதல்ல அயோத்தியா மாநகருக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த ஹனுமன் கர்கி இந்த போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஹனுமன் கர்கி கோவில். இது ஆஞ்சநேய சுவாமி வாழ்ந்த வீடு. இங்கே தான் நீங்கள் தரிசிக்கணும். முதல்ல அயோத்தியா வந்துட்டிங்கன்னா இங்கே தான் நீங்கள் தரிசிக்கணும். ஹைட்டாக மேலே ஏறும் படிக்கட்டு. இது ஒரு குன்று மலை தானே, ஆகையினால படிக்கட்டு அமைச்சிருப்பாங்க. செம்ம க்ரௌடாக இருக்கும். நீங்கள் எப்போ போனாலும் இந்த இடத்துல கூட்டம் தான் இருக்கும். கூட்டம் இல்லாத நேரம்ங்கிறதே கிடையாது. ஆனால் கூட்டம் இல்லாத நேரம்னு ஒன்று இருக்குது. என்னென்னா, விடிய கார்த்தால் ஒரு 5 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ளே இந்த இடத்துல கூட்டம் இருக்காது. அதுக்கப்புறமா கூட்டம் நிரம்பி வழியும். ஸோ இந்த இடத்துல அவ்வளவு மகத்துவமான விஷயமாங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் அவசியம் இங்கே அயோத்தியா மாநகருக்கு வந்தீங்கன்னா நீங்கள் தரிசிக்க வேண்டிய முதல் இடம் ஹனுமன் கர்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி வாழ்ந்த ஒரு அற்புதமான வீடு. இதுக்கப்புறமா தான் தசரத் மஹால், கணக் பவன், அப்புறம் இப்போதைக்கு அற்புதமாக கட்டி கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அற்புதமான ஆலயம். அது எல்லாம் இங்கே இருக்குது. ஒன்றா நம்ம முதல்ல அனுபவிப்போங்கிறதையும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ நல்ல ஒரு கூட்டமாக இருந்தது. இந்த கூட்டத்தில் இந்த பாருங்கள், ஆஞ்சநேய சுவாமி சுரூபத்தில் இருக்கக்கூடிய நிறைய குரங்குகள் எல்லாம் போணுச்சு. ஸோ இதுதான் ஆஞ்சநேய சுவாமி வாழ்ந்தன்னு சொல்லக்கூடாது, வாழ்கின்ற அவருடைய வீடு ஹனுமன் கர்கி அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்கே எப்போது பார்த்தாலும் ராமாயண பாராயணம், ராமநாமம் சொல்லக்கூடிய மங்களமான ஒலிகளை இங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய பக்தர்கள் வாயிலாக நீங்கள் காது மடல்களில் நீங்கள் கேட்கலாம். அந்த ராமன் சொல்லக்கூடிய அந்த ராமநாமமே இந்த இடத்துல ஜெயமாக ஒலிக்குது. ஒவ்வொரு சேத்திரத்துக்கு போனாலும் ஒவ்வொரு நாமம் மங்களகரமாக விளங்குது. காசி சேத்திரம் போனாலோ வேறு எந்த சேத்திரம் போனாலோ ஹர ஹர மகாதேவான்பாங்க. இப்போ நம்ம அயோத்தியாவில் இருக்கோம். இப்போ இந்த அயோத்தியாவில் என்ன நாமம் கேட்குதுன்னா, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். இந்த நாமத்தை தவிர வேறு எந்த நாமமும் இங்கே கிடையாது.
இப்போ ஷிரடின்ற சேத்திரத்துக்கு போனால் சாய்ராம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கே ஜெய் ஸ்ரீராம் இங்கே சொல்லக்கூடிய நாமமே எங்கு பார்த்தாலும் ஒலித்தது. ஆஞ்சநேய சுவாமி வாழ்ந்த வீடு. நீங்கள் இந்த வீடியோ பதிவை பார்க்குறீங்க இல்லையா, இதெல்லாம் உங்களுக்கு பிரசாதம். இது ஒரு வீடியோவாக யாரும் தயவு பண்ணி நினச்சிக்காதீங்க. அடியன் போன பலவிதமான யாத்திரைகளில் இந்த அயோத்தியா சேத்திரம் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய மோட்சபுரி சேத்திரம் ஒரு அற்புதமான வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு வீடியோவும் உங்களுக்கு ஒரு பிரசாதமாக ஆகட்டும்ங்கிறத அடியன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஆஞ்சநேய சுவாமியினுடைய ஒரு திருவுருவம். ஸோ இதுக்கப்புறமா ஹனுமன் கர்கி முடிச்சாச்சா, இந்த ஹனுமன் கர்கி எல்லாம் பார்த்துவிட்டு இப்படியே நேராக போகணும். ஆஞ்சநேய சுவாமியினுடைய ஹனுமன் கர்கியெல்லாம் பார்த்துட்டு இப்படி நேராக நீங்கள் போனீங்க அப்படின்னா நம்ம கண்ணில் தென்படக்கூடிய விஷயம். இப்போ நீங்கள் பின்புறம் பார்த்தது ஹனுமன் கர்கி. இப்போ இதுக்கு நேராக நீங்கள் பயணப்பட்டீங்க அப்படின்னா நம்ம கண்களில் படக்கூடிய நிறைய விசேஷமான அங்கே ஆஞ்சநேய சுவாமி திருவுருவம் பொதிஞ்ச நிறையா கொடிகள், கம்பங்கள், ராமச்சந்திரமூர்த்தியினுடைய கொடிகள், அந்த ராமச்சந்திரமூர்த்தி, சீதா மாதா, லக்ஷ்மணன் அண்டு நம்மளுடைய ஆஞ்சநேய சுவாமி இவங்களுடைய திருவுருவம் பதிக்கப்பட்ட நிறைய கொடிகள் எல்லாம் எங்கு பார்த்தாலும் தொங்கவிடப்பட்டிருந்தது. ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம்னு சொல்லக்கூடிய நாமம் நீங்கள் போகும் பொழுது உங்கள் காது மடல்கள் எல்லாம் விழுங்கிறதையும் அடியன் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த சேத்திரத்தை அடியன் மறக்கவே முடியாதுங்க. ஏன் அப்படி இப்போ என்ன அனுபவம் கிடைச்சதுன்னா, ஒரு சாதாரண அனுபவம் தான், ஆனால் மறக்கவே முடியாதபடி சுவாமி இந்த லீலை பண்ணார். இந்த இடத்துல அடியனுடைய இந்த மொபைல் தொலைஞ்சு போச்சு. சரியாக சாயங்காலம் 4 மணிக்கு தொலைஞ்சு போணுச்சு. நைட்டு 10 மணிக்கு என்னுடைய ஃபோனை எடுத்துகிட்டு போனவர் 150 கிலோமீட்டர் தூரம் போய் உன் ஃபோன் இங்கே இருக்குது, நீ வாங்கிட்டு போன்னு சொல்லி எனக்கு காணாமல் போன இந்த மொபைலை இங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி கிருப்பை, குரு கிருப்பை, ராமபெருமானுடைய கருணை எல்லாமே சேர்ந்து எனக்கு இந்த மொபைல் திரும்பவும் கிடச்சிது. புரியுதுங்களா? அந்த ஒரு லீலை சம்பவமும் இந்த இடத்துல நிகழ்ந்ததுங்கிறதையும் அடியேன்னு சொல்லிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் ஒரு பெரிய க்ரீன் கலர் அதாவது வழி போட்டிருக்கு பார்த்தீங்களா, எதுக்கு ஒரு பெரியதான மரமும் தெரியுது. பக்கத்தில் ஒரு அரண்மனை மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள். கிட்ட போய் காட்டுறவங்களுக்கு அந்த அரண்மனை என்ன அரண்மனை கேட்டிங்கன்னா, ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பிறந்து தவழ்ந்து உருண்டு அவங்களுடைய தாய் தந்தை தசரதமூர்த்தி, கைகேயி, கௌசல்யா போன்ற ஒரு உத்தமமான மகாபக்தர்கள் கூட விளையாண்ட ஒரு அற்புதமான அரண்மனை தசரத மஹால் அப்படின்னு சொல்லப்படுது. தசரதமூர்த்தி வாழ்ந்த அரண்மனை தாங்க அது. தசரதமூர்த்தி வாழ்ந்த அரண்மனை தான் இது. இப்போ தசரதமூர்த்தி வாழ்ந்த அரண்மனைக்குள்ளே நம்ம போக போகிறதில்ல, அதை மேலோட்டமாக உங்களுக்கு காட்டிடுறேன். அடுத்த வீடியோவில் தசரத மஹாலையும் காட்ட போகிறோம். கனக் பவன்னு சொல்லி கைகேயி மாதா ராமச்சந்திரமூர்த்தியான பத்னியான சீதா மாதாவுக்கு கொடுத்த கனக் பவனையும் அடுத்த வீடியோவில் இந்த 2 இடத்தையும் நீங்கள் சரையு நதியெல்லாம் அதில் பார்த்துடலாம். இப்போ நம்ம தரிசிக்க வேண்டிய இடம் எது மெயினான்னு கேட்டிங்கன்னா, ராமச்சந்திரமூர்த்தியினுடைய புதிதாக கட்டப்பட்ட ஒரு அற்புதமான ஆலயத்தை நோக்கி தான் நம்ம பயணப்பட போகிறோம். இது தசரத மஹால். இதுதான் தசரத மஹால். ஸோ இது அடுத்த வீடியோவில் இதனுடைய விஷயங்கள், இது உள்ள என்னென்னலாம் இருக்குங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இங்கே சுற்றி நிறைய பிருந்தாவனம்லாம் போனால் நமக்கு எப்படி வெண்ணெய், தயிர் இதெல்லாம் கிடைக்கும், இங்கேயும் அதெல்லாம் கிடைக்கும். தாகத்தோடு இருக்கீங்கன்னா இதெல்லாம் வாங்கி நீங்கள் பிரயாசப்பட்டு ராமநாமம் சொல்லி ராமநாமம் ஜபம் பண்ணி அது நீங்கள் அழகாக சாப்பிடலான்றதையும் சொல்லிக்கிறேன். ஸோ அந்த மார்க்கமாக நம்ம கொஞ்சம் நடந்து வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நெடிய தூரம் பயணம் தான் பண்ணணும். இங்கெல்லாம் வண்டி ஆட்டோ எதுவும் உள்ளே வராது. ஸோ நீங்கள் கொஞ்சம் நடந்து தான் பயணப்படணும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியகரமான விஷயங்கள் எல்லாம் இருந்தது. எங்கு பார்த்தாலும் ராமநாமம் தாங்க, வேறு எதுவுமே இல்லை. இந்த இடத்துல இன்றைக்கி நம்ம நிற்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம். அது மட்டும் இல்லை, இந்த அயோத்தியா பூமி உருவானதுக்கு விசேஷமான பலவிதமான வரலாறு நினைவுகள் எல்லாம் உண்டு. ஏன் அப்படின்னா பலவிதமான பக்தர்களுடைய போராட்டங்கள் நிறைய விஷயங்கள் உண்டு. அதாவது 2019 தான் ஒரு பெரியதான பிரச்சனை, பாபர் மசூதி சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓடிச்சு தெரியுங்களா. அதுக்கு முன்னாடிலாம் இங்கே நம்மளுடைய ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அந்த சின்ன பாலராமர் ராம் லாலான்னு சொல்லுவாங்க, அவரை பலவிதமான பாதுகாப்போடு தான் பக்தர்கள் மிலிட்ரிலாம் ஏற்பாடு பண்ணி உள்ளே அனுப்புவாங்களாம். ஆனால் இப்போ அப்படி இல்லை.
தாராளமாக எப்படி வேணாலும் எப்போ வேணாலும் போய் பார்க்கும்படியாக சுவாமி கிருபை பண்ணியிருக்கார். 2019 தான் உச்சநீதிமன்றம் வந்து பாபர் மசூதின்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்து அந்த இடத்துல ராமச்சந்திரமூர்த்திக்கு ஆலயம் கட்டிக்கொள்ளலான்ங்கிற உத்தரவு கொடுத்ததுனால 2024 கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. நீங்கள் நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கலாம் போயிட்டு பழைய வீடியோஸ்லலாம். ஸோ அதெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி நடந்த போராட்டங்கள், பல பக்தர்களுடைய தியாகங்கள், பல உத்தமமான பக்தர்களுடைய பிரார்த்தனைகள், இதை எல்லாமே சேர்ந்து ஆஞ்சநேய சுவாமியினுடைய கருணை, ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அருள் பேராற்றலுடைய அந்த கருணை, இதெல்லாம் சேர்ந்து தான் இப்படி வந்து ஒரு சேத்திரமாக இப்போ நம்ம தரிசிக்கிறதுக்காக பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நிறையா பக்தர்களுடைய அந்த போராட்டங்களும் தியாகமும் தான் இந்த அயோத்தியா மாநகர் இப்போதைக்கு இப்போ நம்ம பார்க்க இந்த வீடியோவில் பார்க்குறீங்களே இது கிடைக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது அப்படின்றத வந்து அடியன் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். ஸோ இதுக்காக தியாகம் பண்ண போராட்டம் நடத்திய அனைத்து பேர்களுடைய அந்த திருவடிகளையும் நம்ம இந்த இடத்துல நம்ம நமஸ்காரம் பண்ணிப்போம். ஏன்னா அதெல்லாம் ஒரு பெரிய வரலாறு. அதெல்லாம் சொல்ல போனாக்கா, ஏன்னா இப்போ நம்ம பார்க்குற இந்த சேத்திரங்கள்லாம் பேசிக்கான விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். புராதானமாக ரீதியாக சொல்லணுன்னா அது நிறையா சொல்லலாம். ஸோ அதுக்கு சந்தர்ப்பம் இல்லை இப்போது. ஸோ நீங்கள் எங்கே பார்த்தாலும் வந்து அங்கே ராமச்சந்திரமூர்த்தியினுடைய நிறைய மடங்கள் உண்டு, நிறைய தங்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பெரிய ஹால் உண்டு. இங்கே 24 மணி நேரம்ங்கிறத காட்டிலும் ஒரு 12 மணி நேரம் தொடர்ந்து அன்னதானம் செய்யக்கூடிய இடங்களும் இந்த இடத்துல நிறைய இருக்குது. ஸோ நான் போகிற வழியிலலாம் சில இடங்களில் அன்னதானம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நான் போகிறேன்னா எனக்கு எந்த சைடில் போகிறதுன்னு தெரியல. ஸோ நான் இந்த இப்போ ஆப்போசிட்டில் ஒரு வழி காட்டுறேன் பாருங்கள். நான் தவறி இதில் போயிட்டேன். இதில் போனால் யார் போகிறது இந்த வழியிலன்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைன் பாஸ் வச்சுருக்கிறவங்க மட்டும்தான் இந்த வழியில் போகணும். ராமச்சந்திரமூர்த்தியினுடைய உள்ளே இருக்கக்கூடிய ஆலயம். ஸோ இந்த வழியில் போனீங்கன்னா பாஸ் வச்சுருக்கணும். ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணலாம். சுவாமியினுடைய தரிசனம் பண்ணுறதுக்கான புக்கிங் இருக்குது, அடுத்த ஆரத்திக்கான புக்கிங் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் இது உள்ளே போனீங்கன்னா இந்த பாதையில் நீங்கள் போகணும். இந்த பாதையில் போனீங்கன்னா அங்கே கேட் பாஸில் நிறையா மிலிட்ரி போலீஸ்லாம் இருப்பாங்க. அவங்ககிட்ட நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஈஸியாக உள்ளே விட்டுருவாங்க. கொஞ்சம் சீக்கிரமாகவும் நீங்கள் தரிசனம் பண்ணுறதுக்கு உள்ளே போயிடலாம். ஸோ இது எனக்கு தெரியாமல் நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த பாதையில் அடியேன் பயணப்பட்டுட்டேன். இந்த பாதையில் பயணப்பட்டதுக்கப்புறம் போலீஸ்லாம் உள்ளே விடலை. ஸோ எந்த பக்கம் போகணும்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்த வழியே வந்து அப்புறம் தான் அவர் எந்த இடத்துல உண்மையாக போய் சுவாமியை தரிசிக்கிறதுக்கான பொது தரிசனம் பாதை எங்கே இருக்கோ அந்த வழியில் வந்து அடியன் வந்து பயணப்பட்டேன். அந்த பயணப்பட்ட இடத்த உங்களுக்கு அப்படியே இந்த வீடியோ பதிவில் வந்து அடியன் காட்டுறேன். நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். நீங்கள் ஆன்லைனில் அயோத்தியா தாம் தர்சன் அப்படின்னு நீங்கள் நெட்டில் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். அயோத்தியா தாம் தேவஸ்தானத்தினுடைய அந்த ஆன்லைன் புக்கிங் வெப்சைட் வந்துடும். ஸோ அது உள்ளே போய் நீங்கள் ஆரத்திக்கு புக் பண்ணிக்கலாம். அடுத்து ஆன்லைனில் தர்சன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபெசிலிட்டிஸ்லாம் அந்த வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் உள்ளே போய் நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து அடியேன் சொல்லிக்கிறேன். ஸோ இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் இங்கே இந்த இடத்துல தான் உணவு சமர்ப்பிக்கப்படுது போல் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் தூரம் அந்த ஒரு கேட்டு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அந்த கேட்டு வழியாக போனால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக உள்ளே போய் ராமச்சந்திரமூர்த்தியை தரிசிக்கிறதுக்கான ஒரு மார்க்கம் இருக்குது. இங்கே வந்து பலவிதமான பாதைகள் உண்டு. கேட் 1 கேட் 2ன்னு சொல்லி பாதைகள்லாம் இருக்குது. நாங்கள் போன பாதைகள் வந்து அதைத்தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டுக்கிறேன். தசரத மஹால் வழியாக வந்தீங்கன்னாலே ஒரு பாதை இருக்கும். இப்போ நான் போகிற பாதை நான் ரிட்டன் இதே பாதையில் திருப்பி வந்துட்டேன். நான் திருப்பி வந்து ஒரு டேனிங் பண்ணக்கூடிய இடத்த நான் இந்த வீடியோ பதிவில் காட்ட வந்தால் பாருங்கள். இவங்கெல்லாம் பாஸ் வச்சுருக்காங்க. பாஸ் யார் கையில் இருக்கோ அவங்க மாத்திரம்தான் உள்ள அலோடு. பாஸ் இல்லாதவங்களுக்கு அலோடு கிடையாது. இப்போ இந்த இடத்த நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. நாங்கள் இப்படி தான் வந்தேன், பாதை தெரியாமல் இந்த வழியாக நான் போயிட்டேன். ஸோ இங்கே பாலராமர் இருக்கார். நான் இந்த வழியாக தான் போனேன், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த வழியை நான் திரும்ப காட்டுறேன். இந்த வழியாக யாரும் போயிடாதீங்க, பாஸ் உள்ளவங்க மட்டும் இந்த வழியாக போங்க. இப்போ இங்கே பாலராமர் இருக்கார் இல்லையா, ஸோ இங்கே பாலராமர் நமஸ்காரம் பண்ணிவிட்டு இவருக்கு பக்கத்தில் ஒரு பாதை டேர்னிங் ஆகுது பாருங்கள். இப்போ அந்த வழியாக நீங்கள் பயணப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த இடத்த நோக்கி நீங்கள் போகலான்ங்கிறதையும் சொல்லிக்கிறேன். நிறைய பக்தர்கள் அந்த வழியாக தான் போனாங்க. ஸோ அடியேனும் அந்த வழியாக தான் வந்து பயணப்பட்டேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி பாதையை வந்து கொஞ்சம் கரெக்டாக பிடித்து கொண்டு பயணப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக
ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அந்த உன்னதமான இப்போதைக்கு கட்டியிருக்கக்கூடிய அழகே உருவான அந்த ராஜாத்தி ராஜனாகிய எம்பெருமான் ஸ்ரீராமனுடைய அந்த அயோத்தியா அரண்மனையை, அயோத்தியா ஸ்ரீ ஆலயத்தை நீங்கள் வந்து தரிசனம் பண்ணலாம். ஸோ இப்போ இது உள்ளே வந்து போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் இது தான். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வரப்போது நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நாட் அலௌடு, பேக்ஸ் நாட் அலௌடு, செப்பல் நாட் அலௌடு. ஸோ நீங்கள் உள்ளுக்குள்ளே போனீங்க அப்படின்னாலே இங்கிருந்தபடி நீங்கள் பார்த்தீங்கனாலே ராமச்சந்திரமூர்த்தியினுடைய ஆலயம் தெரியும். நான் சின்னதாக காட்டுறேன் பாருங்கள். இதோ ராமருடைய ஆலயம் தெரியுது பாருங்கள். இங்கிருந்தபடி நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மார்க்கமாக போனீங்கன்னா அங்கே நிறைய செக்யூரிட்டிஸ் நிறையா இருப்பாங்க. நீங்கள் உங்கள் ஃபோன் வைக்கலாம், ஃபோன் வைக்கிறதுக்கான அவைலபிலிட்டி, பேக்ஸ் வைக்கிறதுக்கான அவைலபிலிட்டி, அதுக்கப்புறம் செப்பல், ஷூ ஸ்டாண்டு, இது எல்லாமே இருக்குது. எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் நிறையா இருப்பாங்க. நிறைய பாதுகாப்பு இருக்குது. ஈஸியாக யாராலையும் உள்ளே போயிட முடியாது. ஈஸியாக ஒரு மொபைல் கூட உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன் குடிக்கிற வாட்டர் பாட்டிலை கூட அவங்க பிடுங்கிக்கிறாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஏன்னா இது பலவிதமான போராட்டங்களுக்கு அப்புறம் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஆலயம். ஸோ அதனால் இதில் வந்து பல அடுக்கு பாதுகாப்புகள் நிறைஞ்சது தான். பல அடுக்கு பாதுகாப்புக்கு அப்புறமா தான் இந்த ஆலயத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து பிரவேசிக்க முடியும். உள்ளுக்குள்ளே ஃபோன்லாம் எந்த ஒரு இடத்துலையும் அலோடு கிடையாதுன்றதை வந்து அடியன் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த ஆலயத்துக்கு போகிறதுக்கான ஒரு அற்புதமான என்ட்ரன்ஸு. இந்த மார்க்கமாக நீங்கள் போகணும். இங்கே உள்ளுக்குள்ளே லாக்கர் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. அடியன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் இதெல்லாமே நீங்கள் வைத்து கொண்டு நீங்கள் பயணிக்கலாம். ஸோ ஒரு கேட்லேயும் ஒரு செக்கப் இருக்குது. அது பெரிய பில்டிங் தெரியுது பாருங்கள். இங்கே வந்து உட்கார்ந்து கொண்டு அந்த வானரமான அந்த குரங்கு சுவாமியாக இருக்கக்கூடியவருக்கு பிரசாதங்கள் போடுறாங்க. அதை அழகாக எடுத்து சாப்பிட்றாங்க. அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இங்கே பார்க்கலாம். அப்புறம் நிறையா குரங்குகள் சொரூபத்தில் இருக்கக்கூடிய சுவாமி ஓடுறாரு பாருங்கள். ஸோ இது பெரிய பில்டிங் இருக்கு இல்லையா, இது தாங்க ஒரு பெரியதான வெயிட்டிங் ஹாலும் கூட. நம்மளுடைய லக்கேஜஸ்ஸு, செப்பல்ஸு, அடுத்து மொபைல்ஸு, இது எல்லாமே வைக்கக்கூடிய ஒரு இடம் இது தான். ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் எல்லாவற்றையுமே வைத்து விட்டு நீங்கள் போய் ஸ்ரீராமரை வந்து தரிசிக்கும்படியான ஒரு அற்புதமான இடம். நாங்கள் இங்கே தான் எல்லாத்தையுமே வச்சுட்டு நாங்கள் அழகாக சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக உள்ளே போனோம். நீங்களும் இந்த இடத்துலலாம் நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கிங்க. லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இங்கே 1, 2லேருந்து நிறையா ஒரு 10-15 லாக்கர் சர்வீஸ் மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே கொடுக்கும்போதும் வாங்கும்போது ராமநாமம் என்றைக்கும் முடிக்குது. நாங்கள் இப்போ தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டோம். தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்து எங்களுடைய பேகு, எங்களுடைய மொபைல்ஸு, செப்பல்ஸ், இது எல்லாமே எடுத்துக்கொண்டு இங்கே ஒரு அணில் சொரூபத்தில் எப்படி ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அந்த பயணத்தில் வந்து ஒரு அணில் உதவுனுச்சோ, ஸோ அந்த அணில் சொரூபத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அடியன் நாங்கள் போன பாதையை உங்களுக்கு அடியன் காட்டியிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவு சில விஷயங்களை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் பின்பற்றி நீங்கள் அவசியம், மனுஷனாக பிறந்தால் இந்த மாதிரி க்ஷேத்திரங்களுக்கு போகிறதெல்லாம் பாக்கியம். ஸோ ஆகையினால இந்த பாக்கியத்தை சுவாமி எங்களுக்கு கொடுத்துருக்கார். ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு இது அடியன் பிரசாதமாக, இந்த யாத்திரையே பிரசாதமாக நான் உங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோ பதிவு மூலமாக நீங்கள் நல்லபடியாக தரிசனம் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ தசரத மஹால், தசரதமூர்த்தி வாழ்ந்த இல்லம். அங்கே தான் ராமச்சந்திரமூர்த்தி உருண்டு விளையாண்டார். அடுத்து ராமச்சந்திரமூர்த்தியினுடைய சீதா மாதாவுக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட அரண்மனை. அடுத்த வீடியோவில் வந்து நீங்கள் அதை பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோவோட இந்த பதிவை வந்து அடியன் க்ளோஸ் பண்ண போகிறேன். எல்லாம் வல்ல சத்குருநாதருடைய அருட்பெரும் கருணையினால் இந்த தரிசனங்கள் எல்லாம் எங்களுக்கு கிடைச்சது குருவருளால். ஓம் சாய்ராம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.